அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீர். எங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் எடுத்து போட்டு விசுவாசத்துல வளர கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம். கலகம் அமர்ந்த பின்பு. எபேசு பட்டணத்துல ஒரு கலகம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முந்தின அதிகாரத்துல வாசித்தோம். அது எல்லாம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்தில் வரவழைத்து வினவிக் கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். பவுல் இப்ப மக்கதோனியா தேசத்துக்கு போறதுக்கு கிளம்பிட்டாரு. எபேசு பட்டணத்துல இருந்து இப்ப கிளம்பியாச்சு. எபேசு பட்டணம் ஆசியால இருக்கு. இப்ப மக்கதோனியா தேசத்துக்கு புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி, சீஷர்களுக்கு நிறைய புத்திமதிய சொல்லி எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வளர்றது, இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி பலப்படுறது, காரியங்களை புத்தியா அவங்களுக்கு சொல்லி எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். இந்த கிரேக்குன்னு சொல்றது அகாயா தேசத்தை தான் இன்னொரு பேரு கிரேக்குன்னு சொல்லியிருக்கு. இங்கு கொரிந்து பட்டணம் இருக்கு. அந்த கொரிந்து பட்டணத்துக்கு அவர் போனார். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவர் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாய் இருந்த போது, இப்ப 3 மாசம் கொரிந்து பட்டணத்துல தங்கி இருந்துட்டு அடுத்து சீரியா தேசத்துக்கு போகும்போது மனதாய் இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமாக யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். சீரியா தேசத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்பயே யூதர்கள் பவுல தீமை செய்யும்படி ரகசியமா யோசனை பண்ணாங்க. பவுல எப்படினாலும் தீர்த்து கட்டிடணும், அவர்னால இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் எல்லா இடங்கள்லயும் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீமை செய்ய நினைச்சாங்க. அப்ப அந்த விஷயத்த தெரிஞ்சு கொண்டு பவுல் இப்ப மக்கதோனியா தேசத்துக்கு மறுபடியும் திரும்பி வழியாக திரும்பி போறதுக்கு தீர்மானம் பண்ணினார். பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கியரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபிமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இங்கே 7 பேரோட பேர் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 7 பேரும் பவுலோட ஊழியத்துல உடன் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பவுலுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். முன்னாடியே பவுல் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அங்க போய் இவங்க எல்லாரும் வர்றதுக்காக காத்திருக்காங்க. பவுலோட உடன் ஊழியரா இருந்தவங்களும் வர்றதுக்கு காத்திருக்காங்க. இந்த அப்போஸ்தலர் எழுதினது லூக்கா. அப்ப லூக்காவும் பவுலோடு கூட இருந்தாரு. எங்களுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால பவுல், சீலா, லூக்கா இவங்க எல்லாம் வர்றதுக்காக அவங்க காத்திருந்தாங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். இப்ப கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்துல இருந்து
5 நாள் பிரயாணம் பண்ணி துரோவா பட்டணத்துக்கு போறாங்க. அங்கே 7 நாள் தங்கியிருந்தாங்க. பவுலோட மிஷனரி பயணத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சுவிசேஷம் அறிவிக்கும்படியா அடுத்தடுத்த பட்டணங்களுக்கு போறத நம்ம பார்க்கிறோம். கப்பல் பிரயாணங்கள்ல போகிறத இந்த வசனத்துல பார்க்கிறோம். 7 நாள் துரோவா பட்டணத்துல தங்கி இருந்தாரு. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், அவங்க சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து கூடி வாரத்தோட முதல் நாள்ல அப்பம் பிற்கும்படியா கூடியிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சீஷர்களோடு கூடி இருக்கும்போது அப்பம் பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்ததை நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி இங்க சீஷர்கள் எல்லாம் கூடி அப்பம் பிக்கிறதுக்காக கூடியிருந்தாங்க. பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அடுத்த நாள் பிரயாணப்பட்டு போகணுன்றதுனால சீஷர்கள் எல்லாம் கூடி வர செய்து அவங்களோடு நடுராத்திரி மட்டும் இரவு 12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதான் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. வெளிச்சத்துக்காக இரவு நேரம்ன்றதுனால நிறைய விளக்குகள் வச்சிருந்தாங்க. மாடி வீட்டுல அவங்க தங்கியிருந்து இந்த சீஷர்களோடு பவுல் பேசிக்கிட்டு இருக்கார். அப்பொழுது ஐதீகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேர பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில், ஒரு வாலிபன் ஜன்னல்ல உட்கார்ந்துருக்கான். அவன் பவுலோட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் பிரசங்க போறதுனால மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அங்க ஜன்னல் வழியா அங்க இருந்து மேல இருந்து கீழே விழுந்துட்டான் தூக்க கலக்கத்துல. 3ஆவது மாடியில இருந்து கீழே விழுந்ததுனால அவன் அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்ததுனால மரித்து போனான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, அப்படியே விட்டுறல, தன்னோட பிரசங்கத்தை பாதியில நிப்பாட்டிட்டு அந்த பையன் விழுந்து போனான். பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். எல்லாருக்குள்ளேயும் கலக்கம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் பிரசங்கம் கேட்கும்படியா கூடி வந்திருந்தாங்க. இப்ப வாலிப பையன் மரணம் அடையும் போது அவங்களுக்கு தாங்க முடியாத வேதனை ஆயிடுச்சு. அவங்க இருதயெல்லாம் கலங்கி போயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. ஆனா பவுல் இங்க விசுவாச வார்த்தைகளை பேசுறது, அந்த கலக்கம் பவுல பாதிக்கல. அவருக்கு தெரியுது இவன் மரித்து போனாலும் உயிரோட எந்திரிப்பான்றத அவர் ஆவிக்குரிய கண்களோட பார்த்ததுனால இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. முந்தின வசனத்துல மரித்தவனாய் எடுக்கப்பட்டான் இருக்கு. ஆனா பவுலோட வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுறார். உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். இது எப்படி அப்படின்னா, நல்லா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்குது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல அவரால பார்க்க முடிஞ்சிச்சு. பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். மேல மாடியில ஏறி போய் அப்பம் பிட்டு சீஷர்களோடு ஐக்கியப்பட்டு காலை வரைக்கும் மறுபடியும் அந்த பிரசங்கம் தொடர்ந்தது. காலை வரைக்கும் பேசினாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பவுல் புறப்பட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் துரோவா பட்டணத்திலிருந்து. அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள்.
அந்த வாலிபன் இப்ப உயிரோடு இருக்கிறான். அவனை வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் மிகுந்த ஆறுதல் உண்டாச்சு. அதுக்கு முன்னாடி கலக்கமா இருந்த அவங்களுக்கு இப்ப ஆறுதல் உண்டாயிடுச்சு. அவன் உயிரோட எழுந்துட்டான் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, பவுல் வந்து மக்கதோனியாவுக்கு போறதுக்கு எபேசு பட்டணத்துல இருந்து புறப்பட்டாரு. அடுத்து அங்கிருந்து கிரேக்கு தேசத்துக்கு போனாரு. அங்க 3 மாசம் தங்கி இருந்தாரு. அங்க இருந்து கிளம்பி சீரியா தேசத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்ப அவரை கொலை செய்யும்படி ரகசியமா திட்டம் போட்டத அறிந்து கொண்டார். யூதர்கள் அவருக்கு விரோதமா செயல்பட்டாங்க. அதை அறிந்த பிறகு இவர் சீரியா போகாம மக்கதோனியா தேசத்தின் வழியா திரும்பி போறதுக்கு முடிவு எடுத்தாரு. துரோவா பட்டணத்துல வந்து அங்க தங்கி இருந்தாரு. பிலிப்பு துரோவா பட்டணத்துல இருந்தப்ப அங்க வந்து சீஷர்கள் வந்து கூடி வந்தாங்க. வாரத்தின் முதல் நாள்ல. அடுத்த நாள் பிரயாணம் பண்றதுனால நடுராத்திரி வரைக்கும் பவுல் பிரசங்கம் பண்ணாரு. அப்ப அங்க மேல் வீட்டுல இருந்து 3வது மாடியில இருந்து பிரசங்கம் பண்ணாரு. அங்க வந்து ஒரு வாலிபன் வந்து ஜன்னல்ல உட்கார்ந்து வசனத்தை கவனித்து கொண்டிருந்தான். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணதுனால மிகுந்த தூக்கம் வந்ததுனால அவன் மாடியில இருந்து கீழே விழுந்து மரித்து போனான். ஆனா உடனே பவுல் கீழே இறங்கி போய் அவனை அழைத்து கொண்டு சுத்தில இருந்த மக்களை பார்த்து, கலங்காதிருங்க, இவன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வார்த்தையை சொல்லிட்டு இவர் மாடிக்கு மேல ஏறி போய் அப்பம் பிட்டு விடியற்கால வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு. இவருடைய வார்த்தைகள் வந்து வெளிப்பட்ட பிறகு இயேசுவின் வல்லமையினால அந்த வாலிபன் உயிரோடு இருக்கிறவனா எழுந்து அந்த கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே, நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் பவுலுடைய ஊழியத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பவுலுக்கு விரோதமாய் தீமை செய்ய ஜனங்கள் ஆலோசித்த போது ஆண்டவரே நீர் பாதுகாத்ததை நாங்க இந்த நாள்ல தியானித்தோம். அது போல இந்த நாள்ல ஊழியர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா தீமையான காரியத்திற்கும் அவர்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் கலங்கி இருந்த நேரத்துல ஆண்டவரே நீர் பவுல் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசினதை நாங்க தியானித்தோம். விசுவாச வார்த்தைகளை பேசினதை தியானித்தோம். அது போல நாங்களும் கூட எப்பேற்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் உண்மையில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். அவர்கள் மூலம் அநேக அற்புத அடையாளங்கள் உம்முடைய நாமத்தினால செய்யப்படவும் அநேகர் உம்மை விசுவாசித்து உம்மை பின்பற்றவும் கிருபை தாங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய பலனும் ஞானமும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.